சுப்ஹானல்லாஹ். ரமலான் மாதம் வருகிறது, பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை அளிக்கப்படுகிறது. இந்த பிரத்யேக பாடங்களை படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாம் இப்போதை விழித்துக் கொள்வார்கள். அவர்கள் நேர சூசிகளை போட்டுக்கொள்வார்கள். பாடசாலைகள் இல்லை, காலையில் வாருங்கள் பாடத்துக்கு என்று. என் மகளையும் என் மகனையும் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து நோன்பு நோற்று குர்ஆனை மனனமிட்டு குர்ஆனை போதக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மாதத்தில் அப்படி செய்தால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்று என் பிள்ளைக்கும் என் மகனுக்கும் என் மகளுக்கும் என் மனைவிக்கும் என் சொந்தத்துக்கும் சொல்ல வேண்டிய கற்றவர்கள் அவர்கள் நேர சூசிகளை போட்டு பிள்ளைகளை அந்த குர்ஆனை விட்டு அப்படியே பிடித்துக் கொள்கிறார்கள். நோன்பு மாதம் எப்படி பிரத்யேக பாடத்துக்காக தயாராக்கிக் கொள்கிறார். நாம் கேட்கக்கூடாதா? ரமலானுடைய மாதத்தில் சுபகு தொழுத பின்னால் தன் பிள்ளையை அல்லாஹ்வுக்காக ஓதுகிற ஒரு பிள்ளையாக மாற்ற வேண்டுமா? இஸ்லாத்தை பற்றி 4 விடயங்களை சொல்லிக் கொடுக்கிற செவிசாய்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டுமா? அல்லது அரச பாடசாலைகளை விடுமுறை விட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த பாடங்களை படிப்பிக்கக்கூடிய பிரத்யேக வகுப்புகள் என்று மாணவர்களை அழைத்து விசேடமாக நேர சூசிகளை போட்டு அவர்களை அந்த நோன்பை நோட்டால் என்ன நோக்கவிட்டால் என்ன என்ற அந்த எண்ணப்பாடுகளை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு மாற்றுகின்ற ஆசிரியர்களும் அதை சார்ந்தவர்களும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சிறுவர்கள் அவர்களால் முடிந்த அளவுதான் அவர்கள் உணவில்லாமல் இருப்பார்கள். அப்படியான கஷ்டத்தோடு வாழுகிற அந்த பிள்ளைகளை அந்த மாணவர்களை எல்லாம் சேகரித்து விசேட பாடங்களை இந்த நோம்பில் வைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களின் கவனத்திற்கு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதம் என் குற்றங்களையும் என் பாவக்கரைகளையும் என்னுடைய தவறுகளையும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறோம் என்று பிரார்த்திக்கின்ற ஒரு மாதம், அல் குர்ஆனை ஓதுகின்ற ஒரு மாதம். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடித்து சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இராப்பகலாக திருமறை ஓதுவார்கள், இராப்பகலாக நபிகளாரிடத்தில் பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் என்றுதான் ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை எடுத்ததாக நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். ஆனால் விசேடமாக எங்களுடைய பகுதிகளிலே அவைகளை விசித்திரமாக மாற்றிக்கொண்டு செல்கிறார்கள். கல்வியின் அஞ்ஞானம் அல்லது விஞ்ஞானம் என்று சொல்லி இன்று இந்த ரமலான் மாதத்தின் நேர சூசிகளை தவறாக வழிநடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், எனவேதான் ரமலான் மாதத்தை வரவேற்பென்பது இன்றிருந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், ரமலான் மாதத்தில் என்னை இருக்க வைப்பாயாக. அந்த ரமலானுடைய மாதத்தில் இராவணக்கத்தில் என்னை தினாந்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை தந்தல்வாயாக, பலத்தை தந்தல்வாயாக, உடல் சக்தியை தந்தல்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க